எழுதி முடிக்கும்போது 1500 பக்கம் வந்துச்சு. தீசிஸ் அவ்வளோ வரக்கூடாதுன்னு விட்டாங்க. 1/3 ஆக்கணுன்ட்டாங்க. ஸோ 350 பக்கமாக ஆக்கி அதை வைவா ஓஸ்ன்னு ஒன்று இருக்குது, வாய்மொழி தேர்வு ப்ரெசென்ட் பண்ணுறது நீங்கள். கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் ஒரு 3-4 பேத்துக்கு அனுப்புவாங்க. ஒரு 8 பேத்துக்கு அனுப்புனாங்க. அதில் 2 பேராவது ரெஸ்பாண்ட் பண்ணால் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஒன்று வந்து கேரளாவிலேருந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஓகே இவருக்கு கொடுக்கலாம், சில கிராமர் மிஸ்டேக் இருக்குது, அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுத்துட்டு ஹை லெவலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவன் இந்த ஆய்வை பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ டெல்லியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர் எழுதினார், தமிழ் திரையுலகில் முதல் தமிழை சரியாக பேசி சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு எழுதியிருக்காரு, அதை நீக்கணும் அவர், அது எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு கொடுத்துருந்தார். நான் நீக்க முடியாது, எனக்கு பிஹெச்டி கொடுக்குறதுனா கொடுங்க, கொடுக்கலன்னா விட்டுருங்க, நான் சொல்லுவது உண்மை, வாய்மொழி தேர்வில் அதை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணேன். 2017 என்னை கூப்பிட்டு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. வாய்மொழி தேர்வுக்கு அப்போது அவங்களாம் வந்திருந்தாங்களா? அவங்க இல்லை, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒருத்தங்களை. இப்போ எத்ராஜ் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர் புவனேஸ்வரின்னு இருந்தாங்க, அவங்கள தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து நான் என்ன பண்ணாங்க, நான் படித்து பார்த்துட்டேன், என்னால் என்ன கேள்வி கேட்க முடியும், அவ்வளோ பயங்கரமாக எழுதியிருக்காரு,